ஏழாம் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய தலைப்பு சாங்டிஃபிகேஷன் ஆஃப் அவர் பாடி. நம்முடைய உடலை நாம் பரிசுத்தமாக காத்து கொள்ளுதல் என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய செய்தி அமைய இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக இன்றைக்குரிய பிரசங்க பகுதி அது ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வசனங்களிலே அடங்கியிருக்கிற வேத பகுதியாகும். நாம் ஜெபித்து வாசித்ததன் பேரில் நாம் தியானத்தை மேற்கொள்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பெரிதான கிருபையினாலே திருத்துவ பண்டிகை பிந்தி வருகின்ற 7ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கொண்டு உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலமே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்கள் வரை அடங்கியிருக்கிற வேத பகுதியாகும். Book of Romans, chapter 6, verses 19 to 23. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எனக்கு அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சாங்டிஃபிகேஷன் ஆஃப் அவர் பாடி இன்றைக்குரிய தலைப்பு. நம்முடைய உடலை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுதல். சாங்டிஃபிகேஷன் என்கின்ற வார்த்தை கிறிஸ்தவ வாழ்வில ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. இதுல 3 நிலைகள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் படி ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுதல் என்கின்ற முதல் படி. இரண்டாவது படி சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை கான்சுமேஷன் சொல்லுவாங்க, அல்லது பூரணப்படுதல், பரலோகம், நித்தியம், இதை குறித்ததான ஒரு காரியம். இந்த 3 நிலைகளிலே முதலாவது நிலையை கடவுள் நமக்காக செய்து விட்டார். நாம் அவருடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். இந்த இரண்டாவது நிலை மிக முக்கியமான நிலை. இதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய பயணம். சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நாம் முற்றுமுடிய கடவுள் வருகை மட்டும், நம்முடைய மரணம் மட்டும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது வேதாகம் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. 2 வார்த்தை உண்டு. இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு வார்த்தை உண்டு, இன்ஸ்பயர்னு ஒரு வார்த்தை உண்டு. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற வார்த்தை, அதை நீங்கள் நம்ம மீனிங் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் கண்ட்ரோல். The sin influences us. பாவம் நம்மை கட்டுப்படுத்துகிறது, அடிமைகளாக வைத்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்ஸ்பயர்னு ஒரு வார்த்தை இருக்குது. இன்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் நாம் சுவாசிப்பது, பிரீத்திங் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இந்த பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷனில் முக்கியமான காரியம்
நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோமா அல்லது கடவுளுடைய நீதிக்கு, கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருந்து செயல்படுகிறோமா? இந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய உடலிலே அமைந்திருக்கிறது. நாம் எதை நாம் நிறைவேற்றுகிறோம்? whether we are influenced by sin or we are inspired by the Lord. இந்த ரெண்டு நிலைப்பாடை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிசாசு பொதுவா பாதி உண்மையை தான் நமக்கு சொல்லுவான். பாதி உண்மைனாலே அது பொய்ன்னு அர்த்தம். நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும், அதை பிசாசு மறைக்கவே மாட்டான். நீங்கள் யாரை வேணா கேளுங்க, இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் கூட ஏசாமி என்ன செஞ்சாரு? அவர் சிலுவையில் மறிச்சாருங்க. எதுக்காக மறிச்சாரு? பாவத்துக்காக மறிச்சார். இது எல்லாருக்கும் தெரியும். பிசாசு இதை மறைக்கவே மாட்டான். ஆனால் அடுத்த உண்மையை மறைச்சுவோம். அது என்னன்னா, it is not enough to know that Christ died for us. Also we must know that we died in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மரித்திருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இதே பகுதியில் பவுல் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு மரித்தவர்களாய் பாவத்திற்கு மரித்து அவரோடு நீதிக்கென்று உயிர் தெழுந்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு. அப்ப பிசாசு என்ன பண்றான்? இன்னைக்கு நமக்கு பாதி உண்மையை சொல்றான். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரிச்சிருக்கிறாரு, உண்மைதான். அதனால் நமக்கு என்ன பயன்? நாமும் அவரோடு மரித்திருக்கிறோம் என்று நாம் நினைக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்காக, கிறிஸ்து நமக்காக மரித்ததனுடைய அந்த அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ சாங்டிஃபிகேஷன் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம பரிசுத்தமாக நாம் காக்கப்படுவதற்கு ஒரு பக்கம் there is a satanic influence to control us. எப்படி பாவத்திலேயே வச்சிருக்கிறதுக்கு பிசாசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். ஆனால் இன்னொரு பக்கம் காட்ஸ் கைடன்ஸ், வேர்ட் ஆஃப் காட் இன்ஸ்பயர்ஸ் us to breathe. நீ விடுதலையோட நல்ல சுவாசி, நீ தீர்மானி அப்படின்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறது. சரி, ரெண்டாவது, சாங்டிஃபிகேஷன் இன்வால்வ்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பெயின். இந்த பரிசுத்தமாக்கப்படுதலில் நமக்கு பாடுகள் உண்டு, வலி உண்டு. இதை மறந்துடவே கூடாது. ஒருவேளை நம்ம சரீரத்தில் ஒரு சின்ன முள் குத்தும் பட்சத்தில் நமக்கு பயங்கரமாக கடுக்கும் பாருங்களேன். நம்ம முள்ளை எடுத்துட்டா கூட அது கடுக்கும். தட்ஸ் இம்பேக்ட் ஆஃப் சின். அதே மாதிரி ஒருவேளை ஒரு பிராண்ட் நியூ கார், ஒரு உதாரணத்துக்கு ஒரு BMW வச்சுக்கலாமே, ஒரு புது கார் நம்ம வாங்குகிறோம். அந்த காரு நீங்கள் ஒரு சின்ன கோடு, ஒரு குண்டு ஊசி வச்சு ஏதோ ஒரு சின்ன பிள்ளை ஒரு கோடு போடுறது, உங்கள் மனசு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தத்திலே நாம் வளருகின்ற பொழுது பாவம் ஒரு சின்ன கோடை நமக்கு கொடுத்துட்டா கூட நமக்கு அது வலிக்கணும் பாருங்க. நமக்கு அது போராட்டமாக தெரியணும். நாம் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம், கடவுள் நம்மளை வித்துரல, ஆனால் நாமே தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறோம்? விலை போயிருக்கிறோம். God did not sold us, but we sold ourselves. பாவத்திற்கு நம்மை நாமே விற்று விட்டோம். ஆனால் உண்மையாகவே நம்ம யாரு? ஒரிஜினலி we are the children of God. அதான் இன்றைக்குரிய சங்கீத பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக 16ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர், என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஸோ பாவத்துக்கு நம்மளை வித்துட்டோம். ஆனால் நம்ம உண்மையாகவே நாம் யார் என்று சொன்னால், நாம் கடவுளுடைய பிள்ளைகள். ஒரிஜினலி we are children of God. இந்த உணர்வு நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இந்த sanctification involves struggles and pain அப்படின்னு சொல்லும்போது, there is a fall and rise. நம்ம விழுறோம், ஏந்திரிக்கிறோம். நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், நம்ம விழும்போது என்னைக்காவது நம்ம வெட்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம ஒருவேளை ரோட்டில் போகும்போது கல் தடிக்க விழுந்துட்டா யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி வெட்கப்படும். அது தப்பு கிடையாது. அது தெரியாமல் நம்ம விழுந்துட்டோம், ஏஞ்சிடலாம்.
ஆனால் பாவத்திலே நாம் விழுந்ததினாலே நமக்கு வெட்கம் தோன்றுகிறதா? அதுக்கு வெட்கம் வரணும். அப்பதான் நம்ம பரிசுத்தத்துல வளர்றோம்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம நல்ல காரியங்களுக்கு வெட்கப்படுறோம், ஆனா பாவத்துக்குரிய காரியங்களை நம்ம வெட்கப்படுவதே இல்லை. ஆகவே sanctification involves struggles and pain. It is not a easy go through. பல பாடுகள் வலிகள் உண்டு. குறிப்பா இந்த நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, பாம்பு எப்படி லைஃப் அது எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் அதோடைய தோலெல்லாம் உரிச்சிருமா. ஸோ உரிச்சிட்டு அந்த நியூ ஃபார்மேஷன், புது தோல் வர வரைக்கும் அது வெளியில் வர முடியாது. ஏன்னா உடம்புலாம் கீரும் எங்கே பட்டாலும். சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு இருக்கணும். பாவம் என்பது நம்முடைய தோலை உரிச்சிடுற காரியம். ஸோ இட்ஸ் அ நியூ ஃபார்மேஷன். ஏதோ அப்படியே வாழ்க்கை ஓடுல. ஸோ சாங்டிஃபிகேஷன் இன்வால்வ்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பெயின். அதை தான் பவுலடிகளார் இங்கே சொல்கிறார் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? ஸோ நம்ம இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். இட் இன்வால்வ்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பெயின்ஸ். சில காரியங்களை விட வேண்டியதாக இருக்கும், சில காரியங்களை நம்ம வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நடக்கணும் பாருங்கள். அதெல்லாம் நடந்தால் தான் நம்ம பரிசுத்தத்தில் நாம் சரியாக போய்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். சாங்டிஃபிகேஷன் இஸ் growing in holiness. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நாம் பரிசுத்தத்திலே வளரக்கூடிய காரியம். அதற்கு நாம் மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதற்கு நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்குரிய சுவிசேஷ பகுதி மார்க்கு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது 4000 பேருக்கு ஆண்டவர் அங்கே 7 அப்பங்களை கொண்டு சிறு மீன்களை கொண்டு போஷிக்கிறார். அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒருவேளை சரீர பிரகாரமாக நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவைகளை சந்திக்கும் போது, நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். He is more than sufficient for everything. Sufficiency of Christ and His word. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்குரிய இந்த வேத பகுதி. 4000 பேருக்கு சின்ன கொஞ்சம் காரியத்தை வச்சு, ஸோ இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களையும் பாவங்களையும் நாம் விட்டு வெளியில வருவதற்கு இயேசுடைய சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் அவருடைய வார்த்தையும் போதுமானது. இதுக்கு மேல வேற ஒண்ணுமே தேவையில்லை. அதை தான் நமக்கு இந்த பகுதிகள் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறது. அப்ப பரிசுத்தத்திலே நாம் வளருகின்ற பொழுது கடவுள் நம்மோடு, இயேசுவானவர் நம்மோடு இருந்து நமக்கு துணை செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, வாக்குகளங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறாராம். எதுக்கு? நாம் பரிசுத்தத்திலே வாழ வேண்டும், பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கிறார். பழைய ஏற்பாட்டு பகுதி கூட எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே 25ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஸோ காட் இஸ் இன்ட்ரெஸ்டட். எப்போ நம்ம பரிசுத்தத்தில் வளரணும்னு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, God is much interested in our holiness. நம்மை காட்டிலும் நாம் பரிசுத்தத்திலே வளர வேண்டும் என்று கடவுள் அதிக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதற்கு எல்லா காரியங்களையும் செய்ய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த பரிசுத்தத்தில் நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அ டெய்லி ஆட்டிடியூட் ஆஃப் லைஃப். இது ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம். இட்ஸ் நாட் அ எமர்ஜென்சி மெஷர்ஸ். ஏதோ அவசரம், ஐயோ இது இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, ஐயோ இந்த நேரத்தில் அப்படி ஆயிடுச்சு, அப்படி இல்லை. இட் இஸ் அ கிராஜுவல் growth in the Lord. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். சாங்டிஃபிகேஷன் இஸ் growing in holiness. பரிசுத்தம் என்பது ஏதோ ஒரு நாள் நான் வெள்ளை சட்டை போட்டுட்டேன், மீசை எடுத்துட்டேன், இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, அது இல்லை பரிசுத்தம். ஆண்டவருடைய பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருந்து வேர்விட்டு அவரோடு கூட நாம் அனுதினம் வளருகின்ற ஒரு அனுபவம் பரிசுத்தம். இதுக்கு ஒரு சில ஆங்கில வார்த்தைகள்லாம் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை யோசிச்சு பார்க்கலாம்.
டியூனிங் ரேடியோவில் டியூன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக. ஸோ இட் இஸ் டியூனிங் வித் காட்ஸ் ஃப்ரீக்வன்சி, க்ரோயிங் இன் ஹோலினஸ்னா. ரெண்டாவது அலைனிங். நம்ம ஒருவேளை மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்னா நம்ம பேப்பர் அலைன் பண்ணுவோம், அந்த அந்த பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லி. ஸோ அலைனிங் வித் காட்ஸ் வேர்ட். மூன்றாவது இட்ஸ் ப்ராக்டிசிங். சாங்டிஃபிகேஷன் இஸ் க்ரோயிங் இன் ஹோலினஸ் அப்படின்னு சொன்னால் ஏதோ வார்த்தையிலையோ நம்முடைய உடையிலையோ இருக்கிற காரியம் அல்ல, இது நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய காரியம். இதற்கு எதெல்லாம் உதவி செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜெபங்கள், நாம் அனுதினம் வாசிக்கிற வேத வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, நம்முடைய சபை கூடி வருதல், சர்ச் சர்வீஸ், அண்ட் தி ஃபெலோஷிப், கிறிஸ்தவ ஐக்கியம். இது நாளும் நம்ம பரிசுத்தத்திலே நாம் வளருவதற்கு இது நமக்கு உதவி செய்கிறது. ஏன்னு சொன்னால் ஒரு சில நேரம் நம்ம அப்படியே ஒரு 100 வாட்ஸ் பவர் மாதிரி இருப்போம், ஒரு நேரம் அப்படியே சொங்கி போய் ஒரு 20 வாட்ஸ் பவர் மாதிரி போயிடும். இது ஃப்ளக்சுவேஷன், ஃபால் அண்ட் ரைஸ் இஸ் தேர். ஆனால் சோர்ந்து போயிட வேணாம், ஐயோ என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சுன்னு. தேர் ஆர் சர்க்கம்ஸ்டன்சஸ் வி மே ஃபால். ஆனால் அந்த இடத்துலையும் நம்முடைய ஜெபங்கள், கர்த்தருடைய வார்த்தை, ஆலய ஆராதனைகள், நம்முடைய ஐக்கியங்கள் நம்மை மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளரக்கூடிய சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நான்காவது காரியம், சாங்டிஃபிகேஷன் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். எவ்வளோ நாள் இப்படி இருக்கணும்? நேற்று நான் பரிசுத்தமாக இருந்தேன், இன்னைக்கு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு பரிசுத்தமாக இருந்துட்டேன், நாளைக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இது மரணம் மட்டும், கடைசி மட்டும் நாம் பின்பற்ற வேண்டிய காரியம். இதுதான் நமக்கு இன்றைக்கு படிவாக்கியம் நினைவுபடுத்துகிறது. மல்கியா 3:18, சங்கீதம் 22:26, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். Your heart lives forever. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பரிசுத்தமானது நமக்கு கொடுக்கிறது. என்ன, ஏன் பரிசுத்தம்? நம்முடைய இருதயம் என்றென்றைக்கு வாழ வேண்டும். ஆகவே சரீர பிரகாரமாக வாழுவதற்கு ஆண்டவர் 4000 பேருக்கு 7 அப்பத்தையும் சில மீன்களையும் கொண்டு போஷித்து மீதம் எடுக்க செய்த ஆண்டவர் நம்முடைய இருதயம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து இந்த உலகத்திற்கு போதுமான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். we are content in Lord Jesus Christ. நமக்கு நிறைவுகள் இயேசுவிலே நமக்கு காணப்படுகிறது. அதுதான் இன்றைக்குரிய இந்த சுவிசேஷ பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் இந்த லைஃப் லாங் ப்ராசஸில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். Don't do what is easy, but do what is right. எது எளிதாக இருக்கிறதோ அதை செய்து விட வேண்டாம். எது சரியானதோ அதை செய்வது தான் பரிசுத்தத்திலே நாம் வளருகிற காரியம். இது கடைசி வரைக்கும் அது நமக்கு காணப்பட வேண்டும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பர்ஃபெக்ட் ஹேப்பனிங் இஸ் நாட் காட்ஸ் வில். எல்லாம் சரியாக நடந்துட்டா அது கர்த்தருடைய சித்தம். அப்படி இல்லை. காட்ஸ் வில் ஷுட் பி டன் பர்ஃபெக்ட்லி. கர்த்தருடைய சித்தத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எல்லாம் சரியாக நடந்துட்டா கர்த்தருடைய சித்தம், சரியாக நடக்கலன்னா இது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டோம். இல்லை. Perfect happening is not God's will, rather God's will should be done perfectly. கடைசியாக அவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தத்திலே வளரக்கூடிய வாஞ்சை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், as disciples we are to choose holiness over happiness. இன்றைக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஆனால் கடவுள் நமக்கு கொடுக்குற அழைப்பு, we are to choose holiness over happiness. ஆகவே மகிழ்ச்சியாய் இருப்பதை காட்டிலும் பரிசுத்தமாய் இருப்பது மிக முக்கியமான காரியம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தம்முடைய வார்த்தையின் மூலியமாக நமக்கு கொடுக்கிறார். ஒரு வார்த்தையை வாசித்து முடிச்சிடலாம். ரோமர் 6:23 போட்டிருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே உங்களுக்கும் எனக்கும்
கிருபை தந்து காப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபையாக இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உடைய கண்கள் நாங்கள் உருவாவதற்கு முன்பாகவே கண்டிருக்கிறது ராஜா. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே பிறந்திருக்கிறோம். ஆனாலும் அநேக நேரங்களிலே பாவங்களினாலே எங்களை விற்று போடுகிறோம். இன்றைக்கு உம்முடைய கிருபை இரக்கம் எங்கள் மீது வைத்து எங்களை மீண்டுமாய் உடைய பிள்ளைகளாக சேர்த்திருக்கிறீர். பரிசுத்தில் வளரக்கூடிய எல்லா விதமான கிருபைகளையும் நீர் எங்களுக்கு பூரணமாய் கொடுத்திருக்கிறீர். இவைகளை நம்பி கிறிஸ்துவின் வருகை மட்டும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். Thank you.